ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. எல்லாரும் நம்ம ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். அப்போவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் வருமா மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் வரப்போகுது. கண்டிப்பா நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரப்போகுது. வாங்க பார்க்கலாம். ஓகே, ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது லேட்டஸ்டா வித்தின் திஸ் 3 வீக்ஸ் 3 டேஸ்க்குள்ள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தின வீடியோவுமே நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்திருக்கு. நம்ம சால்வ் வித் ஃபேக்ட் சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆனுவல் பிளானர்ல என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த எக்ஸாமினேஷன் இது நமக்கு இன்டர்வியூ போஸ்டும் இருக்கு, நான் இன்டர்வியூ போஸ்டும் இருக்கு. நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு டேட் கொடுத்துருக்காங்க, அஸ் வெல் அஸ் தி இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுல வந்து என்ன அப்படின்னா, நான் இன்டர்வியூ போஸ்ட் நமக்கு போஸ்ட் நிறைய மீன்ஸ் ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கம்பேரிட்டிவ்லி ஒரு 360 போஸ்ட் வரைக்கும் ஃபில் ஆயிருக்கு. இன்டர்வியூ போஸ்ட் கொஞ்சம் கம்மியா வந்திருக்கு. ஸோ இப்போ கம்மிங் இயர்ஸ்ல வந்து எப்படினாலும் நமக்கு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து எந்த டேட்ல நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20th மே வரும்னு சொல்லியிருக்காங்க. 20th May 2026ல டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் வரும். எக்ஸாம் எப்ப இருக்கும்னு சொல்லியிருக்காங்க 3rd ஆகஸ்ட் 3rd. இப்பயுமே ரீசெண்டா அப்படிதான் நடத்தினாங்க. நமக்கு ஆகஸ்ட் 10 வரைக்கும், ஆகஸ்ட் அந்த வீக் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து 10 வரைக்கும் ஒரு 7 days நடத்தினாங்க. அதே மாதிரி காமனா இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், தட் மீன்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், இது எல்லாத்துக்குமே ஒரு டேட்ல நடத்தினாங்க. 17th நடத்தினாங்க ஆகஸ்ட். இப்ப ரீசெண்டா போன ஆகஸ்ட்ல நடத்திருந்தாங்க. ஸோ இப்ப அதே ஆகஸ்ட் மந்த்ல தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் 3rd நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 3rd 2026ல. ஓகே, ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் அப்படின்னா நமக்கு நியர்லி 8 months இருக்கு. நமக்கு ரொம்ப வேல்யூபிளான பீரியட். அஸ் வெல் அஸ் நம்மளோட ப்ரிப்பரேஷனை புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தவங்களா இருக்கட்டும், நமக்கு இது ஒரு இந்த எக்ஸாமுக்கு நம்ம கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இப்ப ரீசெண்டா 2025ல வந்த நோட்டிபிகேஷன் வச்சு உங்களுக்கு நம்ம என்னென்ன பாக்குறோம் அப்படின்றத ஒரு டிஸ்கஷன் பார்த்துடலாம். A to Z டீடைல்ஸ் ஃபார் த டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம். நான் மெயினா இப்ப கான்சென்ட்ரேட் பண்றது ட்ரிபிள் பேட்ச். ஓகேங்களா? ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இப்ப இதை நம்ம பார்க்க போறோம். ஸோ ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும், எப்படி படிக்கலாம், as well as A to Z எப்படி நீங்க அப்ளை பண்ணணும், என்னென்ன ஏஜ் லிமிட் இருக்கு, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும், ஸோ எல்லாமே எல்லா டீடைல்ஸையுமே இந்த ஒரே வீடியோல பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. வாங்க, இப்ப கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். எப்பயுமே இந்த இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 பேப்பர் எழுதணும். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1ல என்ன இருக்கும் அப்படின்னா, அதோட சப்ஜெக்ட் என்ன இருக்கும்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதோட சப்ஜெக்ட் கோட் என்ன அப்படின்னா 503. ஓகேங்களா? இந்த பேப்பர், தட் இஸ் தி பேப்பர் 1 இஸ் காமன் டு ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். அதாவது எக்ஸாம் நமக்கு சொல்லும் போதே நமக்கு ட்ரிபிள்இக்கும் சொல்லியிருப்பாங்க, அஸ் வெல் அஸ் ட்ரிபிள்இ, சிவில், மெக்கானிக்கல் எல்லாருக்குமே கூட வரலாம். இசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வரலாம். ஸோ அப்ப இந்த பேப்பர் 1ன்றது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காமனா இருக்கும். ஓகேங்களா? இந்த பேப்பர் 1 இஸ் காமன் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப ஓகே, இந்த பேப்பர் 1ல இருக்கக்கூடிய இந்த 3 சப்ஜெக்டும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இதுக்கு செப்பரேட்டாவே நமக்கு சிலபஸ் உண்டு. அந்த சப்ஜெக்ட் கோட் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு சப்ஜெக்ட் கோட் என்ன, ஏன்னா இன்னும் நமக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2025 நோட்டிபிகேஷன்ல இருக்கிறத வச்சுதான் நம்ம இது பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ அதுல நமக்கு சப்ஜெக்ட் கோட் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் 400. ஓகேங்களா?
ஸோ 400 மேக்ஸிமம் உங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் கோட் இருக்கு. ஆக்சுவலா டிஎன்பிஎஸ்சிலேயே EEEக்கு இன்னொரு சப்ஜெக்ட் கோட் இருக்கு. பட் நமக்கு ஏஇ எக்ஸாமுக்கு 400 தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுலயே ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஒரு 2, 3 டாபிக்ஸை வந்து கம்பைன் பண்ணி சிலபஸா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு சப்ஜெக்ட் கோட் 400 ஃபார் த EEE. ஓகேங்களா? ஓகே. இப்ப இத பத்தி நான் ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு டிஸ்கஷன் வீடியோ பார்த்திருக்கோம். ஓகேங்களா? நம்ம சேனல்லே ஆல்ரெடி பார்த்திருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அப்ப இந்த வீடியோல என்ன மேம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே இப்ப ஏஇ எக்ஸாமுக்கு நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத ஒண்ணு பார்த்தோம். இப்ப அதுக்கு நமக்கு ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஏஜ் லிமிட் கிடையாது. நோ ஏஜ் லிமிட். ஜெனரல் கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில போஸ்டிங்க்கு நமக்கு ஏஜ் லிமிட் கொடுத்திருப்பாங்க. மத்தபடி நம்ம ஓபிசியா இருக்கட்டும் இல்ல எஸ்சிபி எம்பிசி ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஏஜ் லிமிட் கிடையாது. மெயினா டிஎன்பிஎஸ்சி ஏஇ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினானது என்ன அப்படின்னா அந்த ஏஇ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கன்சர்ன் டிசிப்ளின். இப்ப நான் EEE அப்படின்னா EEEல நான் பிஇ முடிச்சிருக்கணும். தட் மீன்ஸ் பிஇ இன் EEE டிகிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் என்னோட மெயின் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஒரு சில இதுல ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. தட் இஸ் ஒவ்வொரு டிஎம்டி யூனிவர்சிட்டியில என்ன கொடுத்திருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்தது இந்த எக்ஸாமோட பேப்பர் 1 பேப்பர் 2 எப்படி நமக்கு குவாலிஃபையிங் மார்க்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டோம், நமக்கு ஏஜ் லிமிட் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து என்ன படிக்க அதாவது அந்த கன்சர்ன்டு டிசிப்ளின்ல நம்ம டிகிரி முடிச்சிருக்கோமா, ஓகே நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம். அப்ப என்ன படிக்கணும், எப்படி அந்த எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து காமன். ஓகேங்களா? அப்ப அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல நடக்குது அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். எத்தனை கொஸ்டின்ஸ்னா 100 கொஸ்டின்ஸ். மார்க்ஸ் எவ்வளவு அப்படின்னா 150 மார்க்ஸ். ஓகேங்களா? அதுல மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் எவ்வளவுனா 60 மார்க்ஸ் நீங்க இருக்கணும். 100 கொஸ்டின் எழுதுவீங்க 150 மார்க்ஸ். ஆனா நீங்க 60 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா தான் இதுல பாஸ். ஓகேங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கணும். ஓகேங்களா? அப்ப அடுத்தது ஜெனரல் ஸ்டடிஸ். ஜெனரல் ஸ்டடிஸ்ல இந்த பாத்தீங்க அப்படின்னா இதுல அப்படியே ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. இந்த மார்க் வந்து குவாலிஃபையிங் மார்க், மினிமம் குவாலிஃபையிங் மார்க். இப்ப இதுல இருக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடிஸ்ல 75 மார்க்ஸ் 75 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 150 மார்க்ஸ் இருக்கும். அதுல மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி இந்த மினிமம் குவாலிஃபை மார்க்ன்றது வந்து எதை சேர்த்தது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில 25 கொஸ்டின்ஸ் வரும். அது இது ரெண்டையும் சேர்த்தது தான். இது ரெண்டும் சேர்த்து எத்தனை கொஸ்டின்ஸ், 100 கொஸ்டின்ஸ். அந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு 150 மார்க்ஸ். ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி டிகிரி ஆர் பிஜி டிகிரி, நமக்கு இப்ப டிகிரி EEE எடுத்துக்கிட்டோம்னா EEE பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 3 ஹவர்ஸ் எக்ஸாம். அந்த 200 கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு மேக்ஸிமம் மார்க் எவ்வளவா 300. அப்ப 200 கொஸ்டின்ஸ்க்கு 300 மார்க்ஸ். அப்ப டோட்டல் மார்க் எவ்வளவு எனக்கு 450. அவுட் ஆஃப் 450ல 135 எடுத்திருந்தோம் அப்படின்னா தான் இது மினிமம் குவாலிஃபையிங் மார்க். அதாவது டிஎன்பிஎஸ்சியில ஒரு மார்க் செட் பண்ணிருக்காங்க. மினிமமா 135 எடுத்திருக்கணும். 135 எடுத்திருந்தாதான் அவங்களோட மார்க் வந்து குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப அதர்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த 135ன்றது எதுக்கு, இப்ப எஸ்சி எஸ்டிஸ் எம்பிசி டிசி பிசி எல்லாத்துக்குமே வந்து 135. அதர்ஸா இருந்ததுன்னா 180. 180ன்றது 450க்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆப்டிடியூட் இது எல்லாமே இதுல நடக்கும் அப்படின்னா OMRல நடக்கும். EEE மட்டும் எதுல நடக்கும்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா நடக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் எக்ஸாம் பத்தின டீடைல். இப்ப ஓகே மேம் இப்படி சொல்றீங்க, இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? எப்படி ரிசல்ட் போடுவாங்க, இப்படி ஒரு சாம்பிள் ரிசல்ட் நம்ம இப்ப ஆல்ரெடி சொன்னோமா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது ஒருத்தவங்களோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா தெரியும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 150 மார்க்ஸுக்கு எழுதுனாங்களா, அந்த 150 மார்க்ஸுக்கு அவங்க 105 எடுத்திருக்காங்க. சோ அவங்க மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் எவ்வளவு சொல்லியிருந்தாங்க 60 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ் அவங்க 60க்கு அபோவா இருக்காங்க. சோ அதனால அவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? இப்ப அடுத்தது அவங்க ஜெனரல் ஸ்டடிஸ் அந்த 150 மார்க்ஸுக்கு 150 மார்க்ஸ்னா ஜெனரல் ஸ்டடிஸ் பிளஸ் ஆப்டிடியூட் கம்பைன் பண்ணி 150 மார்க்ஸ்க்கு எழுதுனாங்கல்ல, அந்த 150 மார்க்ஸுக்கு 61.10 மார்க் எடுத்திருக்கோம். 61.5 மார்க் எடுத்திருக்காங்க. இப்ப இது வந்து ஒரு மார்க் 150. அடுத்தது 300 மார்க்ஸ்க்கு EEE எழுதியிருப்பாங்கல்ல, இந்த 300 மார்க்ஸ் EEEக்கு எழுதுனது தான் இந்த 144 பேப்பர் 2 சப்ஜெக்ட் மார்க். அப்ப பேப்பர் 2 சப்ஜெக்ட் மார்க் 300 மார்க்ஸுக்கு 144
4. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுவாங்க. தட் இஸ் 144 plus 61. இது ரெண்டையும் ஆட் பண்றது தான் இந்த 205. ஓகேங்களா? இந்த டோட்டல் மார்க்ஸ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஃபார் அடிஷன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபார் குவாலிஃபைங் மினிமம் குவாலிஃபைங் மார்க்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நமக்கு மார்க்கோட ஆட் பண்ண மாட்டாங்க. அதை பார்த்துக்கோங்க. இப்போ 205னா இதுக்கு கரஸ்பாண்டிங்கா தான் ரேங்க் போடுவாங்க. ஓகே, எப்ப ரேங்க் போடுவாங்க அப்படின்னா இவங்க 144 எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா 135 எடுத்திருந்தா தானே மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. எஸ், ஏன்னா பிசி கேட்டகரி கீழேன்னும் போது 135 மார்க்குக்கு மேல இருக்கிறனால தான் இவங்களுக்கு ரேங்க் வந்திருக்கு. இல்லாட்டினா வராது. அவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப 135 மேல வந்திருக்கிறனால இப்போ 144 அவங்களோட ரேங்க். இப்ப அதனால மார்க், அதனால அவங்களுக்கு ஓவரால் ரேங்க் வந்திருக்கு, கம்யூனிவல் ரேங்க் வந்திருக்கு. இப்ப இன்கேஸ் இதுல ஒவ்வொரு மார்க்குக்குமே இப்போ 190னா அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிவல் ரேங்க் வரும், ஓவரால் ரேங்க் வரும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான். ஏன்னா இப்ப இதுல மேக்ஸிமம் நமக்கு மினிமம் சீட்டே 300 சீட்ஸ் தான். ஓகேங்களா? 350 சீட்ஸ் தான். அதுல கம்யூனிவல் ரேங்க் வந்து 900,000னா கிடைக்காது. ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட கட் ஆஃப் ஹையா இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு இந்த கம்யூனிவல் ரேங்க்ல நமக்கு ஓவரால் ரேங்க்ல எப்ப பயப்படாம இருக்கலாம்னா நமக்கு டோட்டல் போஸ்டிங் இருக்கும் பாத்தீங்களா? இப்ப டோட்டல் போஸ்டிங் டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 300 போஸ்டிங்க்கு எடுக்க போறாங்க அப்படின்னா அதுல ஸ்பிளிட் அப் பண்ணிருப்பாங்க கேட்டகரிஸ். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு சீட்ஸ் ரிசர்வ் பண்ணிருப்பாங்க. மினிமம் இந்த ஓவரால் ரேங்க்ல நம்ம மேக்ஸிமம் ஒரு 300க்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் எடுக்க தான் நமக்கு இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் எப்படி அப்டைன் பண்றோம், எப்படி அவங்க கால்குலேஷன் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ ஓகே, இந்த போஸ்டிங் நம்ம 3 போஸ்டிங்க்கு 3 ரேங்க் வச்சிருக்கீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஆனா காமனா ஒரே மார்க் தானே வச்சிருக்கீங்க அப்படின்னா அது நம்ம அப்ளை பண்றத பொறுத்து. ஓகேங்களா? ஒவ்வொரு கிரிட்டேரியா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கிரிட்டேரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப அப்ளை பண்ணும் போதே இதுல வந்து ஏஜ் லிமிட் இருக்கும். ஸோ சம் ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த 2 ரேங்க்ஸுமே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவரால் எப்படி நமக்கு டிஎன்பிஎஸ்சி கன்சிடர் பண்றாங்க அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏஜ் பார்த்தாச்சு, குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. டிஎன்பிஎஸ்சி வந்து எது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றது வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து 160 இருந்தாதான் நம்ம பேப்பர் வந்து வேலிட் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்ஸ் அதே மாதிரி 150ன்றது வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் தான் நம்மளோட ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் கம்பைன் பண்ண மார்க்கையும் பேப்பர் 2 மார்க்கையும் தான் ஆட் பண்ணி டோட்டல் மார்க் எடுப்பாங்க. ஓகேங்களா? ரேங்க் பொசிஷன் அது கரஸ்பாண்டிங்கா தான் போடுவாங்க. இப்ப எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளவு மேம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ஆக்சுவலா வந்து இங்க சொல்லியிருக்கிறது வந்து எவ்வளவு மார்க்ஸுக்கு அவுட் ஆஃப் 400 மார்க்ஸுக்கா, சாரி 450 மார்க்ஸ்க்கு, அவுட் ஆஃப் 450 மார்க்ஸுக்கு தானே, அவுட் ஆஃப் 450 மார்க்ஸ். அப்போ அவுட் ஆஃப் 450 மார்க்ஸுக்கு அப்படின்னும் போது நம்ம இந்த ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா குட் கட் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வேல்யூஸ் படி நமக்கு நிறையவே ஹையா நமக்கு முன்னேறலாம். ஸோ வந்து ஒரு 285 to 335 450க்கு தான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? 450க்கு 285ல இருந்து 335 இருந்தாலே இது ஒரு நல்ல ஸ்கோர். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கிளியர் ஈஸியா பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இது பிசிக்கு ஜென்ரலா இருந்தா 110ல இருந்து 350 வரும், 310ல இருந்து 350 வரைக்கும். ஆக்சுவலா இப்ப 2025 ரிசல்ட் ரிலீஸ் ஆகல. ஓகேங்களா? இது நம்ம ப்ரீவியஸா பார்த்தது 2024 தான். ஸோ அவங்க வந்து கட் ஆஃப்ன்றத வந்து ஸ்பெசிஃபைடா டிக்ளேர் பண்ணல. பேஸ்ட் ஆன் தன் ரேங்க் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருக்கத வச்சுதான் அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? கட் ஆஃப்ன்றத வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. இப்ப அதே இது எம்பிசியா இருந்திருந்தாங்கன்னா 270ல இருந்து 315 வரைக்கும், எஸ்சியா இருந்தாங்கன்னா 270ல இருந்து 295 வரைக்கும். இதுதான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், குட் கட் ஆஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது ஓகே, இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட மத்த கேட்டகரிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, என்ன படிக்கணும், எதுல படிக்கணும்? இப்ப என்ன படிக்கலாம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ப்ரீவியஸா இப்ப ஒரு வாட் டு ஸ்டடி என்ன படிக்கணும், 3 கான்செப்ட் படிக்கணும். என்னென்ன? தட் இஸ் த ஜெனரல் ஸ்டடீஸ் படிக்கணும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இது 3 வருது, as well as ட்ரிபிள் இ. இப்ப ட்ரிபிள் இ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் கரஸ்பாண்டிங் புக்ஸ் வச்சு படிக்கணும்.
ஓகேங்களா? அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் சொல்லியிருப்பாங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்மளோட இப்ப ஸ்பெசிஃபைட் இப்ப அகாடமிஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா, அவங்களோட மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப அதே மாதிரி தான். இப்ப ட்ரிபிள் இ சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்னா, அவங்களோட நோட்ஸே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம செலக்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்ப என்ன சிலபஸ்ல இது படிக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஆப்டிடியூட்னா என்ன? ஆப்டிடியூடுக்கு எவ்வளவு மார்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க? 15 மார்க்ஸ். ஆக்சுவலா ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் எபிலிட்டி அப்படின்றது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்னு ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மென்டல் எபிலிட்டி ரீசனிங்க்கு வந்து நமக்கு 10 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ 15 மார்க்ஸ். அதுல வந்து சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், பெர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏரியா. அடுத்தது அதே மாதிரி ரீசனிங். ரீசனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீசனிங்ல 5 டாபிக்ஸ். அதுல டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு? 10 மார்க்ஸ். ஸோ 15 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க்ஸ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜில எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்னென்ன படிக்கணும்னு மெயினா நோட் பண்ணிக்கோங்க. ஜெனரல் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி அண்ட் எக்கானமி ஹிஸ்டரி. ஓகேங்களா? தமிழ்நாடு ஹிஸ்டரி. அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் 60 மார்க்ஸ்க்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். இப்ப இலக்கணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலயே நமக்கு ஆக்சுவலா நம்ம சேனல்லே உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸ் நிறைய வரும். இப்ப இலக்கணம்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கலைச்சொற்கள், ஸோ ஒவ்வொரு இதா டாபிக்ஸும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட 10 பேப்பர் இந்த 10 சப்ஜெக்ட்ஸுக்கும் செப்பரேட்டா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ்ல நமக்கு மெயினான டாபிக்ஸ் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க எப்பயுமே. ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இது இஸ் த மெயின் பேப்பர். அதுக்கு அடுத்தது பவர் சிஸ்டம். பவர் சிஸ்டம் ஏன் அப்படின்னா அதுலயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 35 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ பவர் சிஸ்டம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அடுத்தது அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். இது வந்து நான் இப்ப சொல்றது டிஎன்பிஎஸ்சி as well as the டிஎன்இபிஏக்கு அவங்க சிலபஸ்லயே மென்ஷன் பண்ணியிருக்கிற மார்க்ஸை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்ன்றது மேக்ஸிமம் பவர் சிஸ்டம் டாபிக்கு கீழேயே வரும். ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் 4th ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? அப்ப ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் ஃபார்மேஷனும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நோட்ஸ் வந்து நீங்க ஒன்னு புக்ல இருந்து நீங்க நோட்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. ஆல்ரெடி இல்லாட்டினா இப்ப கிளாஸ் எடுக்கிறோம்னா அந்த நோட்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் இது நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா இதோட டீடைல்டான ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு இருக்கும். எங்க படிக்கலாம், என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஏஜ் as well as இது டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் எப்படி கவர் பண்ண போறாங்க, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி போட போறாங்க, அதே மாதிரி எக்ஸாம் டேட் என்னன்னு எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா மேக்சிமம் உங்க ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கலாம், இல்ல அதே மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸா இருக்கலாம், இல்ல ஒர்க்கிங் பீப்புள்ஸ் யாரும் மென்னா இருக்கலாம், இப்ப படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கரண்டா முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். ஸோ உங்களோட டைம் உங்களோட பேஸ் ஆஃப் ஒர்க். நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக மட்டும்தான் ஃபுல்லாவே இது பண்றேன் அப்ப 12 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க, மத்தவங்க 8 hours. பேஸ்ட் ஆன் தட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு மாறும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நிறைய கைடன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த டாபிக்ஸ் எல்லாத்துக்கும் நோட்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுங்க. நோட்ஸ் ஃபார்ம் பண்ணும் போதே அந்த கொடுத்திருக்கிற சிலபஸை நம்ம கவர் பண்ணிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு இந்த நோட்ஸுக்கு கரஸ்பாண்டிங்கா பாயிண்ட்ஸ் கலெக்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு நோட்ஸ் வந்து ஒரு சிலபஸ்க்கு ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா அந்த சிலபஸ்க்கு பண்ண நோட்ஸை வச்சு ஒரு பாயிண்ட் கலெக்ஷன் பண்ணிட்டு அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்ப ப்ரிப்பேர் பண்ணும் போதே ப்ரீவியஸ் இயர் நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு குட் ஐடியா கிடைக்கும். அதுக்கு அடுத்ததுதான் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒன்லைன் நோட்ஸ் வந்து ரிவிஷனுக்கு ஃபார்முலேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மெயினானது மார்க் டெஸ்ட் நிறைய அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம இப்ப ஸ்பார்க்ஸ் அகாடமில எக்ஸ்க்ளூசிவா நமக்காக மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒன்னு லான்ச் பண்றோம். 2026 நோட்டிபிகேஷனுக்கு மெயினா 8 month மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அது நேம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸ்பார்க்ஸ் கேரண்டி பேட்ச்.
இந்த எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம கம்மிங் டிசம்பர் 26ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். கம்மிங் 26 டிசம்பர் 26 2025ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இதோட ஓவரால் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம அகாடமியோட ஓவரால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 650 பிளஸ் செஷன்ஸ் போயிருக்கும். அதே மாதிரி 200 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. ஸோ 430 பிளஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், 110 பிளஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஃப்ரீ வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. ஜெனரல் நாலேஜ்க்கா இருக்கட்டும், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கா இருக்கட்டும், அஸ் வெல் அஸ் தி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க நம்ம அகாடமிக்கு கூகுள் ரிவ்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1800 பிளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஸ்பார்க்ஸ் கேரண்டி பேட்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 months மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 75% ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. அஸ் வெல் அஸ் ஸ்பெஷலி ஃபார் தி ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? அட்மிஷனுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9677711366. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 9677711366. அதே மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஸ்பெஷல் ஆஃபர் உண்டு. ஓகேங்களா? டிலே பண்ணாதீங்க. இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த டைம் பீரியட் ரொம்ப வேலிடான பீரியட். யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா நம்ம சிலபஸ் கவர் பண்ணி ஈஸியாவே படிச்சிடலாம். ஓகேங்களா? ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? விட்டுறாதீங்க. உடனே டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம அகாடமியோட ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.